தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு காதில் கேட்டு மறுக்காத வழியாய் விடாதீர்கள். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தையினால் தான் அநேக ஜனங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய சாட்சிகளை கேட்பீர்களே, ஆனால் அவருடைய வார்த்தையை நான் கேட்டபோது எனக்குள்ளாடியே ஒரு மனமாற்றம் வந்தது என்று சொல்லக்கூடிய அநேக சாட்சிகள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் இவையெல்லாம் நடத்த முடியுமே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருந்து கொண்டிருப்பதனால தான் நீங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.